அனைவருக்கும் வணக்கம். நான் கனகா டிசைனிங் டெய்லர். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், லைனிங் ப்ளவுஸ் வந்துட்டு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி வந்து கட்டிங் போடுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது ஸ்லீவ் பீஸ் வந்துட்டு எப்பயும் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மற்ற பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஹைட் என்ன, அதுக்கப்புறம் இதோட கை சுற்றளவு, அதுக்கப்புறம் வந்து ஆம்கோல் அளவு எல்லாமே வந்துட்டு இது டீட்டெயிலாக டேப்லேயே வந்துட்டு மெஷர்மெண்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு இதே மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி வந்து பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து கட்டிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன் இந்த அளவுகள் வந்துட்டு சொல்லாமல் ஏன் வந்துட்டு இதை பார்த்து வந்து கட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்தெந்த அளவு என்னென்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தது கை உயரம், அதுக்கப்புறம் கை சுற்றளவு, ஆம்ஹோல், இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கிறது கை சைடு உயரம். ஓகேங்களா? இப்போது கைக்குன்னு எடுத்துக்கிட்டாவே மொத்தம் கை உயரம், கை சுற்றளவு, கை சைடு உயரம், ஆம்ஹோல். ஓகேங்களா? இந்த 4 அளவுகள் வந்து நமக்கு இருக்குது. எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது எந்த இடத்துல நமக்கு தையல் விழுக போகுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாச் போட்டுக்கோங்க. பெண்டு கரெக்டாக வரல அப்படின்னா கரெக்டான பெண்டு வந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரியே வந்து நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கட்டிங் ப்ராக்டிஸ் வந்து நல்லா வரும். ஓகேங்களா? இப்போ நாச் போட்டாச்சு. 2 பக்கம் நாச் போட்டோன்னே 2 பீஸை மட்டும் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உள்கூடி வந்து குடைங்க. ஏன் நம்ம இந்த ஃப்ரண்ட் பீஸில் வந்து குடையிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து நமக்கு கையில் வந்து சுருக்கம் விழுகாமல் இருக்கிறதுக்கான மெத்தடு. ஏன் வந்துட்டு கையில் வந்துட்டு நமக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் சுருக்க விழுகுது அப்படின்னா, ஃப்ரண்ட்டு பேக்கு 2லேயுமே நமக்கு வந்து சுருக்க விழுகும். அதுக்கானது தான் வந்துட்டு இதை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கையில் வந்து குடஞ்சிருங்க. குடஞ்சிட்டு என்ன பண்ணுங்க, அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதை வந்து ப்ளவுஸ் பீஸில் வச்சு, அதாவது வந்து சாரீ ப்ளவுஸ் இது, இந்த சாரீ ப்ளவுஸில் வச்சு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுக்கிறப்ப அகலங்கள் வந்து ப்ளவுஸ் பீஸில் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கு நம்ம ஒட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு தையலுக்கு மட்டும் நமக்கு வந்து துணி இல்லை, அந்த தையலுக்கு வந்து நம்ம ஒட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா? கை பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒட்டு வர்றதை வந்து நம்ம கட்டிங் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நம்ம எடுக்க போகிற அளவு வந்து ஹைட்டு, அதாவது பேக் பீஸோட ஹைட்டு, அதோட உயரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உயரம் வந்து பாடி சுற்றளவு வந்து எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு வந்துட்டு உயரம் வந்து தள்ளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாடி சுற்றளவு வந்து எடுத்துக்கணும். இது வந்து லைனிங் துணிங்கிறதுனால 1 இன்ச்சு மட்டும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹைட்டுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சும் கீழே வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சும் இப்படி சொல்லிட்டு. இப்போ பாடி சுற்றளவு வந்து நான் குறிச்சிருக்கேன். இந்த பாடி சுற்றளவில் என்ன பண்ணுறீங்கன்னா, உயரம் எடுத்தாச்சு, பாடி சுற்றளவு எடுத்தாச்சு. அதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு கட்டமாக வந்து போட்டுக்கோங்க. ஏன் வந்து கட்டமாக போடணும் அப்படின்னா, அப்போ தான் பர்ஃபெக்ட் கட்டிங் வந்து நமக்கு வரும். இதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பின்கழுத்து அகலம், பின்கழுத்து இறக்கம், பின் ஷோல்டர், ஆம்ஹோல் இறக்கம், அதுக்கப்புறம் வந்து பாடி சுற்றளவு, அப்பர் அளவு, இந்த மாதிரி எல்லா அளவுகளும் நம்ம வந்து குறிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பேக் நெக்கு வந்துட்டு நம்ம அகலம் குறிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் நெக்கோட ஷோல்டர் அகலம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் அகலம். ஆம்கோல் அகலங்கிறது பின்கழுத்து அகலமும் பின் வந்துட்டு பின் பீஸோட ஷோல்டரும் சேர்ந்தது தான் வந்துட்டு பின்கழுத்து ஆம்கோல் அகலம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இறக்கம் வந்துட்டு வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து பாக்ஸ் வைக்க போகிறோம். அதாவது பின்கழுத்து இறக்கம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாமே வந்து பாக்ஸ் போட்டுருங்க. உங்களுக்கு அப்போ தான் அந்த ஒரு பர்ஃபெக்ட் வந்து ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போது மார்க்கிங் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் டிசைன் நெக்குங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம்,
கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக வேணுங்கிறதுனால நம்ம ஏற்கனவே மார்க்கிங் பண்ணதுலேருந்து கொஞ்சம் அகலம் வந்து படுத்தியிருக்கோம். நமக்கு எங்கனக்குள்ளே அகலம் தேவையோ அங்கனக்குள்ளே மட்டும் வந்து அகலப்படுத்தியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பாடி சுற்றளவை வந்து எடுக்கிறோம். பாடி சுற்றளவை எடுத்து அதை மார்க் பண்ணிவிட்டு அதையும் வந்து என்ன பண்ணணும், பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம கவர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கவர் பண்ணிவிட்டு அதை வந்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் நமக்கு என்ன வரும்னா ஆம்கோலோட வளைவு வரும். ஓகேங்களா? பேக் பீஸில் உயரம், பாடி சுற்றளவு, பின்கழுத்து அகலம், பின்கழுத்து இறக்கம், பின்கழுத்து ஷோல்டர், அதே மாதிரி ஆம்கோல் இறக்கம், ஆம்கோல் அகலம் எல்லாமே வரும். ஓகேங்களா? இந்த அளவுகள்லாம் வந்து உங்களுக்கு நல்லா மெமரி ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்க்கான சேனல். உங்களுக்கு கிளாஸாக வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் 2024 அப்படிங்கிற டைட்டிலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். பெடல் எப்படி போடுறது என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி நூல் சுற்றணும், அதில் வர ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா வீடியோஸும் அதில் இருக்கும். நீங்கள் பார்த்து வந்து புதுசாக வந்திருக்கீங்க, நாங்கள் புதுசாக தொழில் கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்க அதை வந்து என்ன பண்ணுங்கள், இப்போ ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எண்டிங்லேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்து எண்ட் கார்டு வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து ஐ கார்டும் வந்துட்டு உங்களுக்கு இடையில கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தெரியாதவங்க வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா புதுசாக பிகினர்ஸாக இருக்கவங்க இல்லாட்டினா டெய்லரிங் கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கே நம்ம வந்துட்டு நாச்சு போடணுமோ போட்டாச்சு தையலுக்குரிய இடத்துலலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த லைனிங் பீஸை வந்து ப்ளவுஸ் பீஸில் வச்சு என்ன பண்ணிக்கோங்க, கட்டிங் வந்து போட்டுக்கோங்க. இதில் வந்து கரைப்பகுதியாக இருக்குது அப்படின்னா அதே அளவுக்கு வச்சுக்கோங்க. கீழே மடித்து வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே வெட்டி வச்சுக்கணும். நான் வந்து கரெக்டாகவே வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? கரெக்டாக வச்சுட்டு கட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பீஸை எடுத்து ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து கிராஸாக போடுறோம். இது வந்து ஃபுல் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். ஓகேங்களா? இந்த ஃபுல் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன அளவுகள் வந்துட்டு இதுலேயும் இருக்குன்னா முன்கழுத்து அகலம், முன்கழுத்து இறக்கம், முன்கழுத்து ஷோல்டர், முன்கழுத்து முன் பீஸு ஆம்கோல் இறக்கம், முன் துண்டு இறக்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்கோல் இறக்கம், ஆம்கோல் வளைவு, முன் துண்டில் வந்து நம்ம வந்து டாட் வந்து பிடிக்கிறதுக்கான அளவுகள் எல்லாமே வந்துட்டு இதில் வரும். ஓகேங்களா? இத்தனை அளவுகள் வந்து ஃப்ரண்ட் பீஸில் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் பீஸில் வந்துட்டு இவ்வளோ அளவுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா முதல்ல ஃபஸ்ட்டு மெமரி பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ளவுஸில் வந்து இத்தனை அளவுகள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அப்போ தான் டக்குன்னு வந்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் வந்து கட்டிங் போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம முன்கழுத்து இறக்கம் எடுத்துட்டு அகலம் வந்துட்டு எடுத்து அதை ஒரு பாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கடுத்து வந்து ஷோல்டர் அளவு கொடுத்துட்டு அந்த ஷோல்டர் அளவில் இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஆம்கோல் இறக்கத்தையும் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஆம்கோல் இறக்கம் வந்து எங்கே எடுக்கணும்னா ஆம்கோல் அகலத்துக்கு நேராக எடுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். முன்கழுத்து அகலமும் ஷோல்டர் அகலமும் சேர்ந்தது ஆம்கோல் அகலம். ஓகேங்களா? அந்த ஆம்கோல் அகலத்தில் இருந்து மேலே அந்த ஷோல்டர் அளவுலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? முன்கழுத்துக்கு வந்து பெண்டு வைக்கிறதுக்கு 1 இன்ச்சும் ஆம்கோல் அகலத்துக்கு வந்து 1.5 இன்ச்சும் வந்து எப்பயும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன் துண்டு இறக்கம். முன் துண்டு இறக்கத்தில் வந்து முன் துண்டு இறக்கம் எவ்வளோ இருக்கோ அதில் இருந்து அவங்களுடைய பாடி ஷேப்பிங்க்கு ஏற்ற மாதிரி 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச் வரைக்கும் கொக்கி பீஸில் வந்து கம்மி பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் கிராஸாக வந்து முன்கழுத்து அகலத்தை 1/2 இன்ச் அதோடு ஆட் பண்ணி வந்துட்டு கிராஸாக வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அந்த ஷோல்டர் அகலத்துலேருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி கீழே வந்து டாட் வந்து குறிச்சிக்கோங்க முன் துண்டு இறக்கத்துக்கு.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் முன்னாடி நெஞ்சு பட்டிக்கிட்ட எந்த அளவு மார்க் பண்ணுறீங்களோ அதே மார்க்கிங் தான் சைட்லேயும் பண்ணணும். சைடில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சென்ட்ரு வந்துட்டு நமக்கு வந்து டாட் பிடிக்கணும் இல்லைங்களா, அந்த அளவை வந்து குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு கீழ் டாட்டு எவ்வளோ பிடிக்கணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைடு நெஞ்சு பட்டிக்கிட்ட எவ்வளோ டாட் பிடிக்கணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆம்கோல் கிட்ட நம்ம எப்படி மார்க் பண்ணணுமோ தையல் வந்து போடணுமோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறப்ப முன்கழுத்து இருக்குது பார்த்திங்களா, அந்த முன்கழுத்து அகலத்துக்கு வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்து கட் பண்ணுங்கள். நம்ம வரைஞ்சதுக்கு மேலே வந்து கட் பண்ணிடாதீங்க. வரைஞ்சிருக்கிறதுக்கும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி வந்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கழுத்து அகலம் இல்லாமல் கரெக்டான அளவாக இருக்கும். மற்றதெல்லாம் நீங்கள் வரைஞ்ச பகுதியிலேயே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நெக்கு மட்டும் வந்து என்ன பண்ணுங்கள், வரைஞ்ச பகுதிக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி வந்து கட் பண்ணிவிடுங்க. மற்றதெல்லாம் நான் வரைஞ்ச பகுதியிலே தான் கட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாட்லாம் வந்து ஒரு கட் அடிச்சிருங்க. ஏன்னா அது வந்து 2 சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப 2 சைடுமே நமக்கு வந்து கரெக்டான அளவு இருக்கணும், ஒரே அளவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளவுஸ் பீஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, இது கிராஸை வந்து கரெக்டாக வச்சு கட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணுறப்போ மட்டும் ஃபுல் கிராஸிங்கில் வைக்கிறோமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கட்டிங் வந்து போடுங்க. இப்படி நீங்கள் கட்டிங் போடுறப்ப வந்து பின்னாடி அதாவது ப்ளவுஸ் பீஸுக்கும் லைனிங் துணிக்கும் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி அந்த கோடுகள் வந்து கிராஸாக இருக்கிற மாதிரி வந்து கட்டிங் போடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஃப்ரண்ட் பீஸுக்கும் அதாவது வந்து ப்ளவுஸ் துணிக்கும் லைனிங் துணிக்கும் டிஃப்ரெண்ட் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம இது ப்ளவுஸ் வியர் பண்ணுறப்ப வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த கோடுகளை வந்து கரெக்டாக வந்து லைனிங் துணியில் என்ன மாதிரி கோடுகள் வந்து விழுந்திருக்கோ அதே மாதிரி ப்ளவுஸ் துணிலையும் வந்து அந்த கிராஸிங் பார்த்து வந்து கரெக்டாக போடுங்க. இதெல்லாம் பிகினர்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இதனுடைய அளவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்துட்டு உங்களுக்கு நம்ம கிளாஸில் வர்றப்போ ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இடுப்பு பட்டி எப்படி எடுக்கணும்னா பேக் பீஸில் ஃப்ரண்ட் பீஸை வச்சுட்டு 2 பக்கம் இருக்கிற கேப் அளவுகளை வந்து நம்ம கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். பாடி சுற்றளவில் இருந்து நீளம் எடுக்கிறப்ப இடுப்பு பட்டிக்கு நீளம் எடுக்கிறப்ப பாடி சுற்றளவில் இருந்து மொத்த அளவில் இருந்து 1/2 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணி நீளம் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட ஹைட்டு வந்து பேக் பீஸில் ஃப்ரண்ட் பீஸு எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த அளவை வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சைட்லேயும் சென்டரில் வந்து நெஞ்சு பட்டிக்கிட்ட வந்துட்டு எவ்வளோ நம்ம வந்துட்டு ஹைட்டு வச்சுருக்கோமோ அந்த ஹைட்லேருந்து 1/2 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணி இடுப்பு பட்டிக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதுதான் அந்த வளைவுகள் இருந்தால் போதும். ரொம்ப நீங்கள் வந்து கீழே இறக்கிற வேண்டாம், நமக்கு ப்ளவுஸ் வந்து செட் ஆகாமல் போயிடும். 1/2 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணி எடுத்து பெண்டு வந்து கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பீஸை வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து அதாவது ப்ளவுஸ் துணியில் ஒரு 1.5 இன்ச்சு கீழே கேப் விட்டு வச்சு கட்டிங் போடுங்க. ஏன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம்